கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டிலே 2026 ஆண்டிலே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கிரைஸ்ட்வில் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வாராக. இன்றைக்கு பிலடெல்பியா சபையை பற்றி பேச வந்திருக்கிறோம். நீங்கள் அனைவரும் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் கேட்கிறது மாத்திரமல்ல, இதனுடைய புதிய பொருள்கள் அனைவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி இந்த செய்தியை நீங்கள் தெரிவிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்த பிலடெல்பியா சபையினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன என்று சொன்னால், இது படிப்படியாக வளர்ந்து 6வது கட்டத்தை அடைந்திருக்கிறது. 5 சபைகளை தாண்டி இது 7வது சபையாக பிலடெல்பியா சபை இருக்கிறது. இந்த பிலடெல்பியா சபையிலே வெற்றி பெற்றவர்கள், ஜெயம் கொண்டவர்கள் எங்கே போகிறார்கள் என்று சொன்னால், அது புதிய எருசலேம் என்ற ஒரு இடத்துக்கு போகிறார்கள். அதனுடைய மகிமை மகா பெரியது. அதில் போய் சேருவது என்பது சாதாரண காரியமல்ல. அதற்கு தங்களை தகுதிப்படுத்துவது எப்படி, அது யார் எப்படி இருந்தால் அந்த புதிய எருசலேமுக்கு போக முடியும், எந்தெந்த சபைகள் போக முடியும், எந்தெந்த சபைகள் போக முடியாது என்பதை குறித்து வேதத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். இப்பொழுது அந்த சபையை குறித்து நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்த்தோமானால், பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும். இங்கு இயேசு கிறிஸ்துவுடைய நிலைமையை பற்றி கூறுகிறது. பரிசுத்தம் உள்ளவர், அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், பரிசுத்தம் உள்ளவர். அடுத்தபடியாக அவர் சத்தியம் உள்ளவர், அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அடுத்தபடியாக தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இந்த இடத்திலே இந்த தாவீதினுடைய திறவுகோலை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதின் திறவுகோல் எது, எதை திறக்கிறது, அது தாவீதின் திறவுகோல் எது என்று நாம் பார்த்தோமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்த்தால், தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இது யாரை குறித்து சொல்லுகிறது? இது தாவீதின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க தாவீதின் திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க தாவீது வீட்டின் திறவுகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த தாவீதின் வீடை குறித்து நாம் பார்த்தோமானால் 2 விதமான காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று இந்த பூமிக்குரிய காரியங்களையும், இன்னொன்று பரலோகத்துக்குரிய காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களும் ஆகிய 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்த்தோமானால் தாவீதின் வீட்டின் திறவுகோல் என்று பார்க்கிறோம். இந்த தாவீதினுடைய வீட்டின் திறவுகோல் எது, வீடு எது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஏசாயா 22வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்களிலே, அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். இது யாரை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், இங்கே இல்கியா என்பவரை பற்றி சொல்லுகிறது. இவன் அந்த அதிகாரத்தை உடையவன். இந்த இல்கியா யார் என்று சொன்னால், இவன் யூதாவின் வம்சத்தினுடைய தகப்பனா இருக்கிறான். இல்கியா யூதாவின் வம்சத்தினுடைய தகப்பன். அப்ப இந்த தாவீதினுடைய வீட்டினுடைய அந்த அதிகாரம், அந்த திறவுகோல் யாருடைய தோளின் கீழே தோளின் மேலே வைக்கப்படுகிறது என்று சொன்னால், அது இல்கியாவின் மேலே வைக்கப்படுகிறது. ஏன் இல்கியாவின் மேலே வைக்கப்படுகிறது என்று சொன்னால், அங்கே 2 காரியம். இவன் தாவீதினுடைய தகப்பன், யூதா வம்சத்தினுடைய தகப்பன்.
இந்த யூதா வம்சத்தினுடைய தகப்பனா இருக்கிறதுனாலே இந்த யூதா வம்சத்திலே வருகிற இயேசு கிறிஸ்துவுக்கு போய் சேர்வதற்காக இந்த யூதா வம்சத்தினுடைய தலைவனுக்கு அது ஒப்படைக்கப்படுகிறது. தாவீதினுடைய திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. இந்த தாவீதினுடைய திறவுகோல் அங்கே கொடுத்த உடனேயே அந்த திறவுகோல் யாரிடத்திலே போய் சேர வேண்டும் என்றால் அது இயேசுவினிடத்திலே போய் சேர வேண்டும். அடுத்தபடியாக இந்த தாவீதினுடைய வீடு, அதாவது இந்த இல்கியாவை பற்றி நாம் பார்த்தோமானால் மத்தேயுனுடைய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்ப்போம். சொரோபாபேல் அபியூத்தை பெற்றான், அபியூத் எலியாக்கீமை பெற்றான், எலியாக்கீம் ஆசோரை பெற்றான். ஆகினாலே தாவீதினுடைய பரம்பரையிலே இந்த இயேசுவுக்கு முன்பாக இந்த எலியாக்கீம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே அந்த தாவீதினுடைய திறவுகோல் எலியாக்கீம் இடத்திலே போகிறது. இந்த எலியாக்கீம் இடத்துல போகும்போது இந்த தாவீதின் வீடு என்று சொல்லும் போது 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்த்தோமானால், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமும் ஆகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையெல்லாம் நின்றார்கள். நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன். அப்ப தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடு எது என்று சொன்னால் நிலையான ஸ்தானமாகிய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இங்க தேவனுடைய வீடு என்பது ஆலயத்தை குறிக்கிறது. அப்ப இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சகலத்தையும் சவதரித்து வைத்தவர் தாவீது. ஆனால் அவரை கட்ட வேண்டாம், நீ அநேகருடைய இரத்தத்தை சிந்தினபடியால் உன்னுடைய மகனாகிய சாலமோன் கட்டுவான் என்று தேவன் சொன்ன வாக்கின்படி தேவனுக்கு ஒரு வீடை, நிலையான ஒரு வீட்டை, நிலையான ஒரு ஆலயத்தை அங்கே சாலமோன் கட்டுகிறதாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஆலயம் என்பது தேவனுக்குரிய வீடு என்பதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இன்னொரு திறவுகோல் என்ன என்று சொன்னால், அங்கே தாவீதினுடைய வீடு என்பது தேவனுடைய ராஜ்யம். திறவுகோல் என்பது தேவனுடைய ராஜ்யம். அங்கே ராஜா, தாவீதினுடைய சிங்காசனம், தாவீதினுடைய சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தாவீதினுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. ஆகினால் அந்த தாவீது வம்சத்தினுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து அந்த தாவீதினுடைய சிங்காசனத்தை கடைசி வரைக்கும் அவர் காப்பாற்றி கடைசி வரைக்கும் அவரிடத்தில் இருக்கிறது அந்த சிங்காசனம். ஆகினாலே தாவீதின் வீடு என்று சொல்லும் போது 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று ஆலயம் என்றும் இந்த சிங்காசனமாக்கிய அவருடைய அதிகாரம் என்றும் இந்த 2ம் இயேசுவினிடத்திலே போகிறது. அடுத்தது இந்த திறவுகோல் என்பதை பற்றி நாம் பார்த்தோமானால், இந்த திறவுகோலை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இங்கே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. 2வது பார்த்தோமானால் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே தாவீதின் திறவுகோல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்தபடியாக மத்தேயு 16, 18, 19 வசனத்திலே நாம் பார்த்தோமானால், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். ஆகினாலே தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த திறவுகோல் என்பது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். இங்க இருக்கக்கூடிய திறவுகோல் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல், தாவீதின் திறவுகோல், பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகோல். இந்த 3 திறவுகோல்களுக்கும் அவர் உரிமையுள்ளவராய் இருக்கிறார், அவருக்கு சொந்தமாய் இருக்கிறது. அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசித்தோமானால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இங்கே தெளிவாக சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று. என்னுடைய யாருடைய கிரியைகள் என்று சொன்னால், இங்கே இந்த பிலடெல்பியா சபையினுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், பிலடெல்பியா சபையினுடைய தூதனுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று இங்கு சொல்லுகிறார். அப்படியானால் இங்கே அவருடைய கிரியைகள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு சபைக்கும் அந்த சபையில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கும், அதாவது குற்றத்திற்கும், அந்த சபையில் இருக்கக்கூடிய நிறைவுகளும், அந்த சபைக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டையும், அதுக்கு பனிஷ்மெண்ட்டையும், இந்த 4 காரியத்தையும் ஒவ்வொரு சபைக்கும் அவர் கொடுத்து கொண்டு வருகிறார். அதே போல இங்கே இந்த பிலடெல்பியா சபைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் கிரியைகளை என்ன கிரியை அறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நீ என் நாமத்தை மறுதலியாமல். அப்படியானால் மறுதலிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். மறுதலிக்கிறவர்கள் இந்த சபைக்கு போக முடியாது. மறுதலிக்கிறவர்கள் இந்த இடத்திற்கு, புதிய எருசலேமுக்கு சென்று விட முடியாது. அப்ப யார் மறுதலிக்கிறார்கள்? அவருடைய நாமத்தை எப்படியெல்லாம் மறுதலிக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். என்ன பலன் இருக்கு? கர்த்தர் கொடுத்த பலனை தவிர உலகத்திலே வேற பலன் இல்லை. ஏனென்றால் அந்த சபைக்கு பெரிய பெரிய ஒரு பேக்ரவுண்டோ, பெரிய ஆஸ்பத்திரியோ, பெரிய விதமான ஃபாரின் எய்டோ அல்லது பலத்த காரியங்களை செய்யத்தக்கதான ஒரு வல்லமையோ அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச பலன், உலகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்ச பலன், அடுத்த தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பலன். தேவன் என்ன பலத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதை சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசித்தால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இங்கே இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலன் என்ன என்று சொன்னால், தம்முடைய ஜனத்துக்கு அவர் பலன் கொடுப்பார். அவர் இயேசு கொடுக்கக்கூடிய பலத்தை தவிர இவர்களுக்கு வேற பலன் இல்லை. அடுத்தபடியாக வாசித்தால் சங்கீதம் 138வது அதிகாரம் 3வது வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். இவர்களுக்கு இந்த தைரியம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இவருடைய ஆத்மாவிலே தேவன் பலன் கொடுத்திருக்கிறார். இது மற்றவர்களுக்கு தெரியாது. அப்ப இந்த அவருடைய ஆத்மாவில் இருக்க பலனை வைத்து இவர்கள் தேவனுடைய ஓட்டத்தை, கர்த்தருடைய ஓட்டத்தை இவர்கள் நிதானமாக, பொறுமையாக, வெற்றிகரமாக ஓடி முடிக்கக்கூடியவர்கள். இன்னும் பலன் என்று சொல்லும் போது சங்கீதம் 140வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசித்தோமானால், ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடினீர். அப்ப இவர்கள் ஆண்டவரை மாத்திரம்தான் தன்னுடைய பலனாக, ரட்சிப்பின் பலனாக அவர் கொண்டிருக்கிறார்கள். இந்த பலனை வைத்து அவர்கள் அவருடைய காரியங்களிலே, அவருடைய ஓட்டத்திலே ஓடுகிறார்கள், பரிசுத்தமான ஓட்டத்திலே ஓடுகிறார்கள். அடுத்தது நாம் பார்த்தோமானால், என் நாமத்தை மறுதலியாமல், வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே என் நாமத்தை மறுதலியாமல் என்று நாம பார்த்தோம். அப்ப என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என்று சொன்னால், இந்த நாமத்தை, இயேசுவின் நாமம் எது? எந்த நாமத்தை மறுதலிக்கிறார்கள்? எந்த நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறார்கள்? இவர்கள் எந்த நாமத்தை மறுதலித்தாலும் அவர்கள் இந்த புதிய எருசலேமிலே போய் சேர முடியாது. அப்ப என்ன நாமத்தை அவர்கள் மறுதலிக்கிறார்கள் என்றால், அவருடைய நாமம் என்ன என்று சொன்னால், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்த்தோம். ஆனால் அவர் அருமீனையும் மிருகஷீரியத்தையும் உண்டாக்கினவர், அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர், அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தினை ஊற்றுகிறவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த இடத்துல அது மாத்திரம் நம்ம அந்த இடத்துல கோடிட்டு நான் காண்பிக்கிறேன். கர்த்தர் நாமத்தை மறுதலியாமல் என்று சொன்னால், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கிறவர்கள் அங்கே போக முடியாது. இந்த கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கிறவர்கள் யார்? இயேசுவின் நாமம் என்று சொல்லி, இயேசுவின் நாமத்திலே மாத்திரம் நான் இயேசு மூன்றிலும் ஒருவர் தான், இயேசு மாத்திரம் தான் சொல்லி இயேசுவை மத்தியப்படுத்தி அதை மாத்திரம் இருப்பார்களே ஆனால், அவர்கள் இந்த
கர்த்தர் என்பது நாமத்தை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். ஆகினாலே இயேசுவின் நாமத்திற்கு சொல்லி சபையை நடத்துகிறவர்கள் இந்த புதிய எருசலேமுக்கு போக முடியாது. அடுத்தபடியா நாமம் எது என்று சொன்னால், யோவான் 5வது அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் பார்த்தோமானால், இயேசு பிதாவினுடைய நாமத்திலே வருகிறார். இயேசு என்பது அவருடைய நாமம். அப்ப இந்த இயேசுவை மறுதலிக்கிறவர், அதாவது யெகோவா விட்னஸ் என்று சொல்லக்கூடிய சபைகள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னா, பிதாவை மாத்திரம்தான் கும்பிடுவோம், எல்லாமே பிதா மாத்திரம்தான், அங்கே எல்லாமே அடங்கி இருக்கிறது, இயேசுவாம் அங்கே அடங்கி இருக்கிறார், பரிசுத்த ஆவியும் அங்கே அடங்கி இருக்கிறது. ஆகையினால இவர்கள் இருவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, நாங்கள் கர்த்தர் தான் நாமம், அந்த கர்த்தரை மாத்திரம் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இந்த இயேசுவினுடைய நாமத்தையும் பரிசுத்த ஆவியின் நாமத்தையும் அவர்கள் மறுதலிக்கிற காரணத்தினால் அவர்கள் இந்த புதிய எருசலேமாகிய அந்த மேன்மையான இடத்துக்கு அவர்கள் வர முடியாது. அடுத்தபடியாக நாம் வாசித்தால், யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசித்தோமானால், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இவ்வளவு காரியத்தையும் செய்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை மறுதலிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த பரிசுத்த ஆவியை யார் மறுதலிக்கிறார்களோ அவர்கள் இந்த மேலான இடத்திற்கு போக முடியாது. எந்த சபைக்காரர்கள் இந்த பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர்கள் இந்த மெத்தடிஸ்ட் சபைக்காரர்கள் இன்னும் இதை போல இயேசுவின் நாமத்தை மறுதலிக்கிறவர்கள் அங்கே போக முடியாது. இயேசு என்ன சொன்னார் என்று சொன்னால், மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசித்தால், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்று சொல்லுகிறார். ஆகினாலே இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளை, அவர் இறந்த உடனே தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி. அப்ப இந்த பிதா மட்டும்தான் என்று சொல்லி குமாரனையும் பரிசுத்த ஆவியும் மறுதலித்தாலோ, அல்லது பரிசுத்த ஆவியை மறுதலித்தாலோ, அல்லது இயேசுவை மறுதலித்தாலோ அவர்கள் இந்த சபைக்கு, இந்த மேலான இந்த புதிய எருசலேம் இடத்திற்கு போய் சேர முடியாது. ஆகினால் இந்த இடத்திற்கு போய் சேரக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று இந்த 3 நாமத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த 3 நாமத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த மேலான இடத்திற்கு அவர்கள் செல்ல முடியாது என்பது இந்த வேத வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த நாமத்தை மறுதலியாமல், அடுத்தது என் வசனத்தை கை கொண்டவர்கள், என் வசனத்தை கை கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கை கொண்டவர்கள், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தை கை கொண்டவர்கள் என்ன அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு வரைந்தவன் நான் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்ப இவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆகையினாலே அவர் சொன்ன அந்த கட்டளையை மீறாமல் அவருடைய வசனத்தை கை கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக செய்ய வேண்டிய கடமை என்ன என்று சொன்னால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே அவர்கள் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். இது முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய வசனம். இது அவர் முதலாவதாக அவர் கொடுத்த சீஷர்களுக்கு கொடுத்த அது கடைசி அது கட்டளை. அடுத்தபடியாக யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகினாலே ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்ற வசனத்தின்படி ஜலத்தினாலும் பிறந்திருக்க வேண்டும், இந்த பரிசுத்த ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியை அவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றிருக்க வேண்டும். அப்படி அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் இந்த புதிய எருசலேமுக்கு அவர்கள் செல்ல முடியாது. அடுத்தபடியாக
இங்கே யோவான் சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்திலே நாம் பார்த்தோமானால், அவர் கடைசி நாட்களிலே அவர் தங்களுடைய 12 சீஷர்களையும் அவர் ஒன்று சேர்த்து அப்பம் புசித்து ராபோஜனம் நடத்துகிறார். இது என்னுடைய நாமத்தை, என்னுடைய மரணத்தை தெரிவிக்கும்படி இதை செய்யுங்கள் என்றார். இது இங்க மட்டும் செய்யப்படுவது இல்லை. இது முதலாவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று சொல்லுவது, அது மாமிச அழுக்கை நீக்குதலாய் இராமல், இது தேவனிடத்திலே செய்யக்கூடிய நல் மனசாட்சியினுடைய உடன்படிக்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உடன்படிக்கை செய்ய வேண்டியது மிகவும் 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 அத்தியாவசியமான ஒன்று. அது முதலாவது உடன்படிக்கை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவது முதலாவது உடன்படிக்கை. இரண்டாவது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே செய்யக்கூடிய உடன்படிக்கை. அது எது என்று சொன்னால், அது அவருடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. சாதாரண உடன்படிக்கை அல்ல, அவருடைய இரத்தத்தினாலே செய்யக்கூடிய உடன்படிக்கை. இந்த அவருடைய இரத்தத்தினாலே செய்யக்கூடிய உடன்படிக்கையிலே நாம் சிறிய தவறு ஏற்பட்டாலும் கூட அது அவருக்கு விரோதமான பாவமாக அது கருதப்படுகிறது. அப்படி நாம் செய்தோமானால் அவர் அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து நாம் குற்றமுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொல்லுகிறார். அநேகர் இதன் மூலமாக அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணினாலே அநேகர் வியாதியஸ்தரும் அநேகர் பலவீனரும் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகினால் இது வேதத்திலே சிலர் என்றால் சிலர், அநேகர் என்றால் அநேகர், பலர் என்றால் பலர். ஆகினால இந்த இடத்துல அநேகர் என்று சொல்லப்படுகிறது. இந்த அநேகர் இது சரியான முறையிலே அவர்கள் கை கொள்ளுவதில்லை. இது மிகவும் மிகவும் அவசியமானது ஒன்று. ஏனென்று சொன்னால், ஒரு உடன்படிக்கை என்று சொன்னால் அதுக்கு நிபந்தனைகள் உண்டு. அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுதான் நாம் அந்த உடன்படிக்கையை நாம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து அதே போல அவருடைய இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை நம்மிடத்தில் செய்யும் போது அது கண்டிஷன் என்ன என்று சொன்னால், அது இரவிலே அது நடத்தப்பட வேண்டும். கால்களை அவர் கழுவ வேண்டும், பாதங்களை கழுவ வேண்டும். அடுத்தபடியாக புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். இந்த 3 காரியங்களையும் அவர்கள் உடன்பட்டு சரி என்று சொன்னாலே தவிர அந்த இடத்திலே அவர்கள் சரியாக செய்ததாக அது கணக்கிலே வராது. அடுத்தபடியாக கால்களை கழுவுதல் என்று சொல்லுவது, இது அநேகர் பலவிதமாக அவர்கள் பேசி இது ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டாங்க, அதனாலதான் காலை கழுவுனாங்கன்னு சொல்லி இவர்கள் ஒரு புதிய ஒரு மொழிபெயர்ப்பை உண்டாக்குகிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார், கால்களை கழுவுதல் என்பது அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. பேதுருட்ட வரும்போது என் தலையையும் கால்களை என் கையையும் கூட கழுவ வேண்டும் என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், எல்லாம் சுத்தமாயிருக்கிறீர்கள், மூழ்கினவன் எல்லாம் சுத்தமாக இருக்கிறான், தன்னுடைய கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி. அப்படியானால் நாம் ஞானஸ்தானம் பெற தண்ணிக்குள்ள இறங்கும் போது பரிபூர்ணமான நம்ம பரிசுத்தத்தில் இருக்கிறோம். கால்களை எடுத்து தரையில வைத்த விடுவனே நம்முடைய கால்கள் தூசி படிந்து விடுகிறது. ஆகினால் என்னதான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாலும் இந்த பாவ உலகத்திலே பிசாசு ஆக்கிரமித்துள்ள இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும் போது நம்மிடத்திலே அந்த கரை பாவம் நுழைந்து விடுகிறது. ஆமா, என்னிடத்திலே அந்த பாவம் இருக்கிறது என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு கால்களை கழுவ வேண்டும். அப்படி கழுவும் போது நாம் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்பதை நாங்கள் நிரூபித்து காண்பிக்கிறோம். அதேதான் இயேசு சொன்னார், அனுப்பப்பட்டவரிலும் பெரியவன் அல்ல, ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. அவர் கால்களை அவர் கழுவி அவர் அனுப்பினவரை விட நான் பெரியவன் அல்ல என்று நிரூபித்தார். நாம் என்னுடைய எஜமானனை காட்டிலும் ஊழியக்காரனாகிய நான் பெரியவன் அல்ல என்பதை நிரூபித்து காண்பிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆகினால் இந்த வசனத்துக்கு நாம் உடன்பட்டு பூரணமாக இந்த ராபோஜனத்தை உண்மையும் உத்தமாய் நாம் நடக்க வேண்டும். அடுத்த காரியத்தை நாம் பார்த்தோமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. அப்ப இந்த எல்லாவற்றையும் 2 கற்பனைகளுக்குள்ளே அடக்குகிறார். அது என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடும் தேவனிடத்திலே அன்பு கூறுங்கள் என்பதும்,
உன்னை போல பிறரையும் நேசி என்பதும் இந்த 2 கற்பனைகளையும் அவர் பிரதானமாக அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த 2 கற்பனைகளுக்கு நம்ம உட்பட்டு இவைகளை போல நாம் நடந்து அவருக்கு காண்பிக்க வேண்டும். அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37 மற்றும் 38வது வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அப்ப இது முதலாம் பிரதான கற்பனை. அந்த 2வது கற்பனை, உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல மற்றொரு இடத்துல அன்பா இருக்க வேண்டும் என்பது 2வது பிரதான கற்பனை. இவை 2ஐயும் நாம் கை கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இப்ப இந்த இடத்திலே நமக்கு என்ன இந்த வசனம் சொல்லுகிறது என்றால், இந்த மாதிரி அவருடைய வசனத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் திறந்த வாசலை அங்க வைத்திருக்கிறார். அவர் திறந்திருக்கிறார். அந்த புதிய எருசலேமினுடைய அந்த கேட்டை அவர் திறந்து வைத்திருக்கிறார். அது யாருமே பூட்ட முடியாது. அதுக்கு உரியவர்கள் நாம் போய் பிரவேசிக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தோமானால், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இங்கே நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம். இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், சிமிர்னா சபையை குறிக்கிறது. இந்த சிமிர்னா சபையை குறித்து அவர்கள் அங்க சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்கே இவர்கள் தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் பொய் சொல்லி சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சாத்தானுடைய கூட்டமாக எப்படி மாறினார்கள் என்பதை நாம் சிமிர்னா சபையிலே நாம் பார்த்திருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் அந்த சிமிர்னா சபையை திருப்பி பாருங்கள், அதில் தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் அங்க என்ன யூதர் அல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்ல. அப்ப யூதர்னா நாங்க தான் பரம்பரை. இயேசு கிறிஸ்து, நீ பேதுருவாயா இருக்கு, நீ கேப்பாவா இருக்கிறாய், உண்மையிலே என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொன்னார். அவருடைய பிரேத அந்த கல்லறையின் மேலேயே எங்களுடைய அங்க ரோம கத்தோலிக்க தலைமை சபை அங்க இருக்கிறது. நாங்கள் தான் அது யூதர்கள். முதல் போப்பு எங்களுக்கு யார் என்று சொன்னால் யூதர், அது பேதுரு. ஆகினால் நாங்கள் தான் வழி வழியாக வந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லுகிற அவர்கள் யூதராயிராமல், ஏனென்று சொன்னால் அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டு விக்கிரக ஆராதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யூதர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி இல்லாமல் சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். அவர்கள் யூதர் என்று சொல்லி யூதரா இல்ல, ஆனா அவங்க சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த சாத்தானுடைய கூட்டமாக ஏன் மாறினார்கள் என்பதை நம்ம செமினா சபையில தெளிவாக பேசி இருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், அவர்கள் புது நன்மையை கொடுக்கும்போது அப்பத்தை எடுத்து ரசத்திலே தோய்த்து அவர்கள் கொடுக்கிறார்கள். இயேசு என்ன செய்தார்? எல்லாத்துக்கும் அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். தனியாக ரசத்தை கொடுத்து உங்களுக்குள்ள பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் யூதாசுக்கு மாத்திரம் என்ன சொன்னார் என்று சொன்னால், அந்த அப்பத்தை ரசத்திலே நனைத்து அங்கே யூதாசுக்கு கொடுக்கிறார். அப்பொழுது பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகையினாலே இவர்களும் அப்படி நனைத்து கொடுப்பதினாலே இவர்களும் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறார்கள். இப்ப அதுக்கு இங்க என்ன என்று சொன்னால், சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். அப்ப யார் இங்க வரப்போகிறார்கள் என்று சொன்னால், ஆர்சி சபையிலே இருக்கிறவர்கள். இந்த பிலதெல்பியா சபை இவ்வளவு சத்தியத்தையும் ஏற்று நடத்தி கொண்டு இருக்கிற இந்த சபையிலே கர்த்தர் கொடுக்க போகிறார். இங்கே வந்து அவர்கள் சேர்ந்து அவர்கள் என்ன கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொன்னால், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்படியானால் என்ன? இதற்கு முன்பாக அவர்கள் தேவன் அன்பாய் இருக்கக்கூடிய ஒரு சபையிலே இல்லை, தேவன் அன்பாய் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர்கள் இல்லை.
இப்பொழுது அவர்கள் வந்து புதிதாக இந்த பிலடெல்பியா சபை, இந்த சத்தியத்தை உள்ள சபை, இந்த சத்தியத்தின்படி நடக்கக்கூடிய இந்த சபையிலே வந்து சேர்ந்த உடனே இவர்கள் போன்று புரிந்து கொள்கிறார்கள். என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சபையிலே தேவன் அன்பா இருக்கிறார் அவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். வந்து பணிந்து இதனுடைய சத்தியத்தை ஏற்று இதன்படி நடப்பார்கள். அப்படி நடக்கும்படி இந்த சபையாரை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இது கடைசி காலத்திலே நடக்கும். இது தீர்க்க தரிசனம், நடந்தே தீரும். இது யாரும் தடுக்க முடியாது. அடுத்தபடியாக நாம் வாசித்தோமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசித்தோமானால், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இது எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. இது எவ்வளவு பெரிய கர்த்தர் அவர் இந்த சபையை குறித்து எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் என்று பாருங்கள். அவர் என் பொறுமையை குறித்து, அப்ப இந்த பொறுமைனா என்ன என்பதை குறித்து நாம் இந்த இடத்துல தெளிவாக பார்க்க வேண்டும். அவருடைய பொறுமை என்ன, என்ன பொறுமை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனத்திலே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் யார் என்று சொன்னால், வசனத்தை கேட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு விட்டு போகிறவர்கள் அல்ல. வசனத்தை கேட்டு அதை வீட்டில் போய் படித்து இது உண்மைதானா என்பதை அறிந்து, ஆமா இதுதான் சத்தியம், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உணர்ந்து, அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும், எவ்வளவு பகை இருந்தாலும், எவ்வளவு நெருக்குதல் இந்த வழியை விட்டு பின்மாற்றக்கூடிய எந்த விதமான தடைகள் வந்தாலும் அவைகள் எல்லாம் நீங்கும்படியாக, அதாவது பாதையிலே விதைக்கப்பட்ட நிலத்தை போலல்ல, கற்பாறையிலே விதைக்கப்பட்ட நிலத்தை போலல்ல, முள்ளு குறுக்குமுள்ள நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை போலல்ல, ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல அது விதைத்து அது முளைத்து அது பூ பூத்து அது கனிதந்து அவ்வளவு தூரம் பொறுமையாக இவர்கள் இருக்கிறார்கள். கனி தரக்கூடிய அளவுக்கு இவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே கூறுகிறார். நன்மையுமான இருதயத்திலே, நல்ல நிலத்திலே அவர்கள் விழுந்து அதை காத்து பலன் கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் பொறுமையுடனே இருந்து அவர் தேவனுக்கு பலன் கொடுக்கிறார்கள். தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள், ஆத்தும ஆதாயம் செய்கிறார்கள், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார்கள், வியாதியஸ்தரை சுகப்படுத்துகிறார்கள். இவ்விதமாக அவர் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வாசித்தார், இது 2வதாக பொறுமையை குறித்து சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 17 to 19, என் நாமத்து நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். தேவனுடைய சத்தியத்தை ஏற்றது நிமித்தமாக, சத்தியத்தை உண்மை உத்தமமாக இவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தது மூலமாக ஒரு குடும்பத்திலே நிறைய பிரச்சனை இருக்கலாம், இவருடைய வேலைகளிலே நிறைய பிரச்சனை இருக்கலாம், இவருடைய குடும்பத்திலே பல பிரச்சனை இருக்கலாம், இவருடைய சொந்தக்காரர்கள் மத்தியிலே பெரிய பிரச்சனை இருக்கலாம். இவ்வளவையும் அவர் பொறுமையோடு காத்து, நான் பெற்ற இந்த சத்தியத்தை எந்த நெருக்கத்திலும் நான் விடப்போவதில்லை என்று உறுதியாய் பக்தி வைராக்கியத்தோடு இருந்து காத்து கொள்ளுகிறவர்கள். இதுதான் ரொம்ப நெருக்கம், இதுதான் பொறுமை. கடைசி காலத்தில் இவ்வளவு விதமான பொறுமை வரப்போகிறது. ஆனால் இவர்கள் அந்த இடத்துக்கு இவர்கள் போக மாட்டார்கள். ஏனென்றால் அந்த மகா உபத்திரவ காலத்தில் உபத்திரவ காலத்துக்கு முன்பாகவே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் இங்கே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், வருகைக்கு போவார்கள், புதிய எருசலேமுக்கு போவார்கள். அடுத்தது பொறுமையை குறித்து நாம் வாசித்தோமானால், ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து, அப்ப இவர்களுக்கு முதலாவது என்ன வருகிறது என்று சொல்லி அவர்கள் உபத்திரவம் வருகிறது. அதுக்கு பிறகு அந்த உபத்திரவத்தில் பொறுமையோடு இருக்கிறார்கள். உபத்திரவம் பொறுமையும்,
பொறுமை பரீட்சையும். அந்த பொறுமைக்குண்டான பரீட்சை வரும். அந்த பரீட்சையில பாஸ் பண்ணா நம்பிக்கை வரும். இதை எங்கே நாம் பார்க்கலாம் என்று சொன்னால் யோபினுடைய காரியத்திலே பார்க்கலாம். அவர் அத்தனை காரியங்களையும் பொறுமையோடு சகிக்கும் போது மனைவி வந்து கேட்கிறாள், சொல்லுகிறாள், நீ தேவனை தூஷித்து உன் உயிரை விடும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சொல்லுகிறான் அந்த யோபு, நான் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமோ? பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று சொல்லுகிறார். அப்பா, அந்த யோபினுடைய பொறுமை எப்படியாப்பட்ட பொறுமை! அந்த யோபினுடைய வைராக்கியம், பக்தி வைராக்கியம் எவ்வளவு பெரிய வைராக்கியம்! அவ்விதமாக இவர்கள் உபத்திரவங்களையும் அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்ப இந்த உபத்திரம் வந்தாலும் அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். நான் தேவனுக்காக கஷ்டப்படுகிறேன், தேவனுக்காக இந்த உபத்திரவத்தை சகிக்கிறேன். ஆனால் என்னுடைய நோக்கம் நான் பரலோகத்திலே அங்கே புதிய எருசலேமில் இருக்க வேண்டும். அந்த புதிய எருசலேமுடைய மகிமை குறித்து நாம் பின்னாலே பார்ப்போம். அந்த புதிய எருசலேமுக்கு நான் போவேன் என்று அந்த எண்ணத்தோடு, அந்த முடிவோடு, அந்த தரிசனத்தோடு, அந்த நோக்கத்தோடு, டெஸ்டினேஷனோட அவர்கள் போகும்போது இந்த நெருக்கமோ, உபத்திரமோ, வியாகுலமோ, சஞ்சலமோ, வருத்தமோ இவைகள் எதுவுமே அவர்களை ஒன்றும் செய்யாது. இவைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். அடுத்தது பார்த்தோமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்த்தோமானால், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூ சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இது எவ்வளவு பெரிய உடன்படிக்கை, எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. இந்த பூமியில அத்தனை பேரும், ஏனென்று சொன்னால் அந்த கிறிஸ்துவனுடைய காலத்துல எல்லாரும் முத்திரை போடலைன்னா அவங்க வாங்க முடியாது, விற்க முடியாது. பலவிதமான சோதனை, வேலையில சோதனை, அவங்க வாங்க முடியாது, விற்க முடியாது. அல்லது இதுக்கு முன்பாகவே பலவிதமான சோதனைகள் இருந்தாலும் அவர்கள் அந்த சோதனைக்கு தப்பும்படியாக நானும் உன்னை பாதுகாப்பேன், நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய நெருக்கத்திலே, உன்னுடைய சோதனையிலே, உன்னுடைய உபத்திரவத்திலே நீ பொறுமையை காத்து கொண்டபடியினாலே நானும் இந்த பூச்சக்கரத்துக்கு, இந்த உலகத்துக்கு வரப்போகிற அத்தனை உபத்திரவங்களிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். நிச்சயமாகவே அவர்களை பாதுகாப்பார். அதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அடுத்தபடியாக மார்க்கு 13வது அதிகாரம் 24 27 வரைக்கும், அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்துக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாது இருக்கும். பாருங்க, அந்த உபத்திரவத்துக்கு பின்பு இவர்கள் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாமல் போனால் அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அந்த உபத்திரவத்துக்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாது. அடுத்தபடியாக வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானத்தில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமண்டும் மட்டும் உள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். இது வருகையிலே கைவிடப்பட்டவர்கள். ஆனால் இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் இவர்கள் தப்பி முன்பாகவே போய்விடுவார்கள். ஏனென்று சொன்னால் முதலே சொல்லியிருக்கிறார், பூமி சக்கரத்துக்கு வரப்போகிற சகல விதமான ஆபத்திலிருந்து பாதுகாப்பேன் என்று. ஆகினால் இவர்கள் வருகையில போய்விட்டால் இந்த இடத்துக்கு அவர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவர்கள் இருந்தாலும் இந்த சோதனையை சகித்து இவ்விதமாக அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 11வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இப்பொழுது இந்த சபைக்காரங்களுக்கு சொல்றாங்க, நீ எல்லாம் ரைட்டு, இவ்வளவு தூரம் இருக்க, உனக்கு கிரீடம் இருக்கு, உனக்குள்ளான ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கெல்லாம் கிரீடம் கொடுத்தாச்சு, இவங்கெல்லாம் கிரீடம் வச்சிருக்காங்க. உன் கிரீடத்தை நீ எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்ப என்ன கிரீடம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்களிலே இதை குறித்து நாம் தெளிவாக நாம் பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்களேன், நல்ல போராட்டத்தை போராடியாச்சு. இவங்க ஏற்கனவே கிரீடம் வச்சிருக்காங்க. அந்த கிரீடத்தை நீதியின் கிரீடம் அது அவங்க எடுக்காம பாதுகாத்துக்கிட்டாங்க.
இப்ப அவர்கள் இறந்த பிறகும் அவர்கள் நீதியின் கிரீடம் எனக்காக அங்க பரலோகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி தைரியமாக அங்க சொல்லுகிறார். அதே போல இவர்களுக்கும் நீதியின் கிரீடம் அங்கேயும் வைக்கப்பட்டு இருக்கிறது, இங்கேயும் அந்த கிரீடம் இருக்கிறது. அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தோமானால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். பாருங்க, இவனுக்கு எத்தனை நாமம் கொடுக்கிறான்னு பாருங்க. இவங்களுக்கு மாதிரி வேறு யாருக்குமே இத்தனை நாமம் கொடுக்கல. அப்ப இவைகள் எல்லாம் ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். தூணுன்னா என்ன? அதை நான் வாசிப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தாமதிப்பேன் ஆக்கில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளும் உனக்கு எழுதுகிறேன். இந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. அப்ப இந்த சபையிலே இவர்கள் இந்த சத்தியத்துக்கு தூணா இருக்கிறதுனாலே இவர்களும் அந்த சத்தியத்தை விடாம, சத்தியத்தை தான் முக்கியம், சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து வேற எந்த மனுஷனுடைய முகதாட்சணியத்துக்கும் பணியாமல் இவர்கள் சத்தியத்துக்கு அடிபணிந்து இவர்கள் சபையாய் சத்தியத்துக்கு தூணா இருக்கிறார்கள், இவர்கள் ஆதாரமா இருக்கிறார்கள். இங்க இருக்கிறதுனால அங்கேயும் போய் அதே போல அவர்களை தூணாக்குவேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசித்தோமானால் கலாத்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதம் உள்ளவர்களுக்கும் தாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோனி ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கு பர்னபாவும் வலது கை கொடுத்து, இங்க பார்க்கிறோம், யாக்கோவும் கேபாவும் யோவானும் அவர்கள் தூணாக எண்ணப்பட்டார்கள். பாருங்க, வேதத்துல எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. இங்கே அவர்கள் தூணாக எண்ணப்பட்டதை போல இவர்களும் கூட அங்கே அந்த ஆலயத்துல அவர்கள் தூண்களாக நாட்டப்படுவார்கள், அவர்கள் தூண்களாக இருப்பார்கள். அடுத்தது வாசித்தால் எரேமியாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனம். இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அது பிரபுக்களும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெங்கல அலங்கமும் ஆக்கினேன். அப்படின்னா இவங்களை எதிர்த்து போராடி ஜெயிக்கவே முடியாது, எந்த வல்லமையும் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் இரும்பு தூணா இருக்கிறார்கள். அதை போல அப்படி இருந்து இந்த உலகத்திலே அவர் ஜெயித்து காண்பித்ததினாலே பரலோகத்திலே அவங்களுக்கு அந்த நாமம் கொடுக்கப்படுகிறது. அதை குறித்து பார்ப்போம். அந்த நாமம் என்ன என்று சொன்னால் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மூலம் எழுதப்பட்டிருந்தது. இப்ப அங்க என்ன பார்த்தோம்? அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தல் 3:12 பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும். இப்ப பாருங்க, இங்க 2 நாமத்தை 3 நாமத்தை சொல்றார். என் தேவனுடைய நாமத்தையும் அப்படின்னா கர்த்தருடைய நாமம் ஒண்ணு, என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும். 2வது நாமம் புதிய எருசலேம், இது 2வது நாமம். 3வது நாமம் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இந்த புதிய நாமங்கிறது என்ன என்பதை வேதத்திலே தெளிவாக சொல்லவில்லை. அதை நான் வாசித்தால் வெளிப்படுத்தல் 19:16வது வசனத்துல அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் எழுதியிருந்தது. 19வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசித்தால் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அடுத்த வாசிப்போம். 19:12வது வசனத்துல அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம். இந்த நாமத்தை அவங்க மேல எழுதுறாங்க. இந்த நாமம் அவருக்கு மட்டும்தான் தெரியும், இது வேற யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ஆகினாலே இந்த 3 நாமத்தையும் அவர்கள் மேலே அவர்கள் எழுதுகிறார். இது அவர்களுக்குரிய முத்திரை. உனக்கு பரலோக ராஜ்யம் உண்டு,
உனக்கு புதிய எருசலேம் உண்டு. சீயோனுக்கு அடுத்த ஸ்நானமா இருக்கிறது இந்த புதிய எருசலேம். இந்த புதிய எருசலேமும் உனக்கு உரிமை, நீ அங்கே போவா என்பது அங்கு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வாசித்தோமானால் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 2வது வசனம். தேவனாகி நான் புதிய எருசலேமாக்கிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாயிருந்தது. அந்த நகரத்தை பற்றி, இந்த புதிய எருசலேமை பற்றி, புதிய எருசலேம் சொன்னா அது எப்படியாப்பட்ட நகரம் என்பதை நாம் அங்க புரிந்து கொண்டாதான் அதனுடைய மேன்மையை அறிந்து கொள்ள முடியும். இங்க அதனுடைய மேன்மையை சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு பெண்ணுக்கு அதிகபட்சமாக அந்த சோடனை, அதிகபட்சமான ஒரு அலங்காரம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், அந்த கல்யாணத்திற்கு போகிறதுக்கு முன்பாக அந்த மணவாட்டியின் ஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கும் போதுதான் அதிகப்படியான அலங்காரம் அதற்கு கிடைக்கும், ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். அதே போல இங்க புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல அந்த புதிய நகரமாகியே, தேவனுடைய நகரமாகிய அந்த புதிய எருசலேம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அது என்ன, அது எப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது? அடுத்தது வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடையது ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக்கிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பருவத்தில் மேல் ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய புதிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இங்கே நாம் பார்க்கிறோம், அங்க அவருடைய மனைவியாகிய மணவாட்டி பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது பரலோகத்தில் இருக்கும்போது தேவனுடைய மனைவி, இப்ப அது மணவாட்டி கீழே இறங்கி வந்துருச்சு. ஏன் என்று சொன்னால், நம்ம மணவாட்டி அந்த இறங்கி வருகிறது, அந்த மணவாட்டியிலே நம்ம ஏறுகிறோம். நம்ம மணவாட்டியாகிய மனைவி, நம் மனைவியாக போகிறோம், நம் தேவனிடத்துல போகிறோம், புதிய எருசலேமுக்குள்ளே போகிறோம், அவருடைய நகரத்துக்குள்ளே போகிறோம், அவருடைய ஆட்சியின் கீழே போகிறோம், அவருடைய சத்துவத்தின் கீழே நம்ம இருக்க போகிறோம். எப்பொழுதும் அவரை ஆராதித்து கொண்டே இருப்போம். அவருக்கு கீழே நம்ம இருக்க போகிறோம். ஆகினாலே அவர் மணவாளனாக மாறுகிறார், நாம் மனைவியாக அங்கே போய் மாறுகிறோம். அடுத்த வசனத்தை வாசித்தால் 21:16. அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தாள். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அது நீளம், அகலம், உயரம் சமமாயிருந்தது. இங்க ஒரு இடத்துல பார்க்கிறோம், இந்த நகரத்தினுடைய அளவை இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னா, இதனுடைய அகலம் 12,000 ஸ்தாதி, அந்த 12,000 ஸ்தாதியான சதுரம் எல்லாம் நீளம், அகலம் எல்லாம், உயரம் 12,000 ஸ்தாதி. அப்படின்னா இது எத்தனை கிலோமீட்டருக்கு ஒத்து வருதுன்னு சொன்னா 2,500 கிலோமீட்டருக்கு ஒத்து வருகிறது. அப்படியானால் 2,500 கிலோமீட்டர் உள்ள ஒரு சதுரம், 2,500 கிலோமீட்டர் உயரம், இதுதான் அந்த நகரம். இதனுடைய இன்ன வடிவை நாம் பார்த்தோமானால், அங்கு அத்தனை பொன் வைடூரியம், அங்கே இருக்கக்கூடிய 12 முத்துக்கள், அது அஸ்திவாரம், 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள், 12 அப்போஸ்தலருடைய அந்த 21வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அதனுடைய தெளிவாய் நம்ம எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். தகுதியும் இருக்கணும், ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேரும் இருக்கணும். அப்பத்தான் நம்ம தேவனிடல் இந்த நகரத்தில் போய் சேர முடியும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதை கடைசியில் சொல்லும் போது வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாத்துக்கும் காது இருக்கு. ஆவியானவர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த சபையும் குற்றம் சொல்லுவதற்காக இதை நாங்கள் சொல்லவில்லை. தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை புரிந்து கொள்வதற்காக அதில் உள்ளதை நாங்கள் கண்டுபிடித்து சொல்லுகிறோம். இது தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு தாளந்து, இது எங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை. இதை மாத்திரம்தான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர வேறு எந்த சபையும் நாங்கள் குறை சொல்லுவதற்கோ மற்றவர்கள் எங்களுடைய மேன்மையோ மேட்டிமையை காண்பிப்பதற்காக அல்ல. நாங்கள் ஒரு போஸ்ட்மேன், அவ்வளவுதான். அங்க ஆண்டவர் சொல்றார், கொடுக்கிறாரு, நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்கிறோம். காதுள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். கிரைஸ்ட்வெல் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை
ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வாராக.